நீங்கள் ஒரு ஹம்பிளாக இருந்து ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதும் கெத்தாக இருந்து ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஃபெயிலியர் உங்களை ஒரு ஃபைட்டராக மாற்றுது. ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான் உங்களை ஃபைட்டராக மாற்றுது. அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது காமாக இருக்கணும். உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டாக இருக்கோ, காம் மைண்ட் செட்டாக இருக்கோ, நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் செட் காம் மைண்ட் செட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும். பதட்டமா பரபரப்பா அந்த மாதிரி ஜிக்ஸாக் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு ஸ்ட்ராங் சுச்சுவேஷனை சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வீக்காக மாற்றிடும். எமோஷன் ஆகாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். எமோஷனே ஆகக்கூடாது. ஒரு அந்த காம்னஸ், அந்த பொலைட்னஸ், அந்த எந்த அளவுக்கு உங்களோட மனசில் நம்ம ஒரு சாதாரண நாம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஹைப்பான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டை யாருக்கும் தெரியாமல் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டியை, ஒரு சினிமாவில் இருக்கவங்கள யாருக்கும் தெரியல, மீடியா இருக்கவங்களுக்கு தெரியலாம். பட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுற பணக்காரங்க இருக்காங்க தெரியுமா? நான் இப்போ உங்களுக்கு கேட்குறேன், ஒரு டாப்